ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன்கள் பார்த்து வரோம், சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எந்த முடிவு எடுக்கலாம், எந்த மாதிரியான கோள்கள் சேர்க்கை எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதங்கிறது அனைத்து ராசிக்குமே ஒரு சிறந்த பலனை செய்ய இருக்குது, சரிங்களா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கும்பராசி பார்க்க இருக்கும். இந்த ஏப்ரல் மாத பலன் கும்பராசி பார்க்க இருக்கும். பொதுவாக அந்த கும்பராசி என்பது பார்த்திங்கன்னா போற்றுதலுக்குரியவங்க, மரியாதைக்குரியவங்க, தனித்துவம் மிக்கவங்க, எதுலேயுமே ஒரு வித்தியாசம், அதாவது எதுலேயுமே ஒரு தனி ஒரு திறமைகள் எல்லாரும் விட அவங்க என்ன யூனிக்காக இருப்பாங்க. இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கும்பராசி உள்ளவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய திறமைகள் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், அவங்களோட எதுவுமே வித்தியாசமாக இருக்கும், தனித்து செயல்படுவாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, கோயில்களுக்கு நல்ல ஆன்மீகத்துக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. குடும்பம்னு யோசிப்பாங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனி, சரியா? அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, பொதுவாக 7 சனி இருந்தாலும் சரி, இல்லை அஷ்டம சனி, அர்த்தாத சனி, கண்டா சனி, எதாக இருந்தாலும் சரி, விதிஜாதத்தில் சனி பகவானை பார்த்துக்கோங்க. நல்ல நல்லா இறந்துட்டார் அப்படின்னா உபஜயஸ்தானத்தில் திரியோணஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா யோகத்தை கொடுத்துருவார், பயப்பட வேண்டாம். அதே மறைவு ஸ்தானமோ நீசமோ அஷ்டமோ வக்ரமோ பெற்று பாவசரை சேர்க்கை பெற்றிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் படிப்பனையை கொடுப்பார். அதுவும் முன்னேற்றத்துக்கான படிப்பனையாக இருக்கும், ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இப்போது சரிங்களா, இல்லை விதிஜாதத்தை முதல்ல பார்த்துக்கோங்க. சனி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றப்போல் உங்களுக்கு முடிவில் செய்யுங்க. அதே போல் நம்ம இந்த கும்பராசி இந்த கோள்கள் சேர்க்கை பார்த்துருவோம். ராசிலேயே சனி ஆட்சி பெற்று செவ்வாய் கூட இருக்கிறார். 2ஆம் வருஷோடைய மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புதன் கூட இருக்கிறார். 3ஆம் பாகத்தில் குரு இருக்கிறார். 8ல் கேது இருக்கார் கண்ணியில். பொதுவாக அந்த மாதம் வந்து ஜென்ம சனியாக, அதாவது ராசியிலே இருக்கிற ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய் கூட. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதீத லாபத்தை கொடுக்க போகுது. மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. மண்மனை மூலமாக அதீத நன்மைகளை பெற போகிறீங்க. வீடு வாசம் வாங்குறதோ, வீடு வாசம் கட்டுறதோ, இல்லை இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறதோ, இல்லை ஒரு இடத்த விற்றுட்டு ஒரு இடம் வாங்குறதோ, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடம் சம்பந்தமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரப்போகுது. அது லாபமாக முடிய போகுது. இல்லை உங்களுக்கு வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு இடத்த இப்போ விற்கிற மாதிரி வரும், அது லாபமாக உங்களுக்கு மாறும். ஏன் சாமி செம்ம சனியாக இருக்குது, இது மாதிரி யோகம் இருக்கும், லாபம் இருக்கும் அப்படி இப்படிங்கன்னா, ஏன் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெருக்கு உச்சம் பெறுகிறா. 2ஆம் பாவத்தில் என்ன பண்ணுறா, மீனத்தில் இப்போ உச்சம் பெற. சுக்கிர பகவான் தான் நமக்கு வந்து சுகபோகத்துக்கு சொந்தக்காரன், மன மகிழ்ச்சி சொந்தக்காரன், ஆசைகளுக்காரன். எப்பவுமே ஒரு என்ன பண்ணுறது, சகல சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். பணத்தை அள்ளி கொடுக்க மாட்டார், இப்படி சொல்லுவார், கொட்டி கொடுத்துருவார். அதான் சுக்கிர பகவான். வண்டி வான சேர்க்கைக்கு அவர் தான் காரகர். திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் அவர் தான் காரர். அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நடைபெறுங்க. கும்பராசி என்பது ஆனந்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரங்கள் வரும். அதே போல் ஏன்னா ஜென்ம சனியில் வந்து சுப காரியங்கள் நிறையா நடக்கும். ஜென்ம சனியில் எப்போவுமே சுப காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், வளைகாப்பு, வீடு குடிபெயர்றது, இது மாதிரி விஷயம் சுப நிகழ்ச்சிகள் அதீதமாக நடைபெறும் ஜென்ம சனி காலத்தில், சரிங்களா? அதுபோல் இந்த சுக்கிரபான் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் பொழுது வருமானங்கள் உங்களுக்கு பல வழியில் வரப்போகிறது. உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனை, சில உடல்நிலை பிரச்சனை, சிலவங்களுக்கு போட்டி பொறாமை, இந்த மாதிரி பிரச்சனை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். ஏன்னா வருமானம் வரும்பொழுது கோடியாக வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்தன்மையை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுவும் ராகு குழக பிரம்மாண்டமாக கொடுப்பார். ஆசைகளை பிரம்மாண்டமாக்கி அதை வந்து நோக்கி ஓட செய்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் புத நீசபங்க ராசியோகம், எதையும் தர்க்கம் பண்ணி வெல்லக்கூடிய தன்மை, எதையும் என்ன சாதிக்கக்கூடிய தன்மை, எதையும் போராடி வெல்லக்கூடிய தன்மை, அது கடைசியாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அதே போல் சூரியனும் இருக்கிறார். அப்போ தந்தை வழி மூலமாக உங்களுக்கு ஆதாயம், தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பின் தெரியாதவர்கள் வருவாங்க, பிற மதத்தினர் வருவாங்க, ஊரில் முக்கியஸ்தர் வருவாங்க, பெண்கள் வருவாங்க.
ஆணாக இருந்தால் பெண்கள் உதவியும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் உதவியும் கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்க போதுங்க. அளவில்லாத பணம் உங்களை வீடு வந்து சேரப்போகுது. கண்டிப்பாக 3ல் குரு இருக்கிறார். உங்கள் சின்ன சின்ன ஆசைகள், அதாவது கோயில் தரிசனம், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் செல்வீங்க. குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் விளையாட செல்வீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் யார் தடையாக இருக்கோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த நடவடிக்கைகள் நடைபெறும். மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சாமே மறுமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். லவ் மேரேஜஸ்கள் அதிகமாக இருக்கும். விருப்ப திருமணங்கள் அதிகமாக நடைபெறும். சரிங்களா? ஏன்னா 3ல் குரு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார்? செல்ல பிராணிகள் வாங்குவீங்க. தனித்திறமைகள் வெளிப்படும். பாட்டு பாடுறது, மிமிக்ரி பண்ணுறது, இது மாதிரி திறமைகள் இருந்தால் அது வந்து உங்களுக்கு தான் இந்த மாத காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டு அது மூலமாக கௌரவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுபோல் இந்த மாதம் உங்களுக்கு என்ன சகலத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். செம்ம சனியாக இருந்தாலும் என்ன பண்ணும்? உங்களுக்கு வருமானத்தில் இருந்த ஒரு தடையை நீக்கி வருமானத்தை பெருக்கி உங்களுடைய சுகத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய மாதமாக இருக்கும். அதுபடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கங்க. சனி எப்படி இருக்காரு பார்த்துக்கங்க. சரி, ரொம்ப முக்கியம். சனி எப்படி இருக்க நிலையில் இருந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு யோகமாக மாறிடும். இல்லை சின்ன சின்ன அனுபவத்தை கொடுப்பார். அதனால் உங்கள் சனி பகவானை பார்த்துக்கங்க. தசாபுத்தியை பார்த்துக்கங்க. என்ன தசாபுத்தி நடக்குது, அது நல்லா நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துக்கங்க. அதே போல் நமக்கு நிறைய அன்பர்கள் ஜாதகம் அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க. ஆதரவு கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்கு அவர்களுக்கு எண்ணங்கள் போலவே அவங்களுக்கு மதிப்புமிக்க இங்கே பல மதிப்பு மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பியதெல்லாம் நடைபெறும். மன உளைச்சல்கள் நீங்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஆழ்மன எண்ணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஆழ்மன எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாயிருங்க. நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்.